ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோ டெலீட் செய்யப்படலாம் ஆர் ரிமூவ் செய்யவும் படலாம். ரீசெண்டா நடந்த இன்சிடென்ட் தான் திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு பெண் அவங்க வீட்ல உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்காங்க. 2 நாய்ங்க கஞ்சா போதையில உள்ள நுழைஞ்சு அந்த பொண்ணை சரமாரியா வெட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் காவல்துறை 4 நாய்களை அரெஸ்ட் பண்ணிருக்கு. முத்தமிழ் செல்வன், சித்திக், டில்லி பாபு, லோகேஷ் 4 நாய்ங்க பிடிபட்டிருக்காங்க. எனக்கு இந்த இடத்துல ஒரு சில கேள்விகள் இருக்கு. ஆஃப் லேட் தமிழ்நாட்டுல கஞ்சாவுக்கு அடிமையான நாய்கள் ஏன் இந்த மாதிரியான கிரைம்ல ஈடுபடுறாங்க? இவங்களுக்கு இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் எங்க இருந்து வருது? இது ஏன் பிஞ்சிலேயே அறுத்து எரிய மாட்டேங்கிறீங்க? நம்ம நிறைய பேர் காவல்துறையை குறை சொல்வாங்க. காவல்துறையை கம்ப்ளீட்டா இந்த இடத்துல ப்ளேம் பண்ண முடியாதுங்கிறத என்னுடைய கூற்று. இப்ப காவல்துறை இண்டிபெண்டன்ட்டா இயங்கக்கூடிய ஒரு பாடியா இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு இது முடிஞ்சிருக்கும். ஆனா அவங்களுடைய கைகளும் கட்டப்பட்டிருக்கு. இதுல சந்தேகமே கிடையாது. ஏன் டிஎம்கே போதைப் பொருள் சம்பந்தமான இந்த குற்றங்கள்ல மலட்டுத்தனமா இருக்கு? டிஎம்கேக்கு முட்டு கொடுக்கிற சோ கால்ட் எலைட் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன் இப்போ வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது தனி மனித ஒழுக்கம், கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்புறம் என்ன கவர்மெண்ட் இதை கண்ட்ரோல் பண்றது இல்ல. ஏண்டா சொசைட்டில நடக்கிற இந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேசினா எங்க மேல எல்லாம் கேஸ் போடுவீங்க, பேசக்கூடாதுன்னு சொல்லி தடுப்பீங்க. நாங்க பிஜேபிக்கு அகைன்ஸ்டா மட்டும் பேசினா உங்களுக்கு இனிக்குது, ஆனா உங்களை பத்தி பேசினா மட்டும் கசக்குது இல்ல. இப்போ எங்கடா போச்சு உங்க ஈக்குவாலிட்டி, கிரிட்டிசிசம் இதெல்லாம்? அப்போ நீங்க பண்ண தப்புகளை நாங்க வந்து பேசாம புறந்தள்ளணும்னா நாங்க நல்லவங்க, அதை பத்தி பேசணும் அப்படின்னா நீங்க எகிரிட்டு வந்துருவீங்க. அப்படிதானே? மக்களுக்கு உங்க ஆட்சி மேல பெருசா இப்ப அபிப்பிராயம் கிடையாது. நீங்க ஜெயிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் நீங்க நல்லவங்க ஆர் நீங்க உத்தமங்க அப்படிங்கிறது கிடையாது. பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இனிமேலும் நடந்து நீங்க ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் எடுக்கலன்னா இந்த எலெக்ஷன்லயே மக்களுடைய வாய்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு புரியும்.